எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம், அதாவது புதிய பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள வரலாறு கேள்விகளை அதற்குரிய விடையுடன் நாம் பார்க்க போகிறோம். அதில் வரலாறு பகுதியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 பாடங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு பாடத்திலையும் புக் பேக்கில் கொடுத்துருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடு அந்த பகுதியை மட்டும் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, முதல் உலகப் போரின் இறுதியில் நிலை குலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? முதல் உலகப் போரின் இறுதியில் நிலை குலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? இதுக்கு சரியான விடை ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானியர். அடுத்தது இரண்டாவது கேள்வி, 19ஆம் நூற்றாண்டு முடிவடைந்தும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? 19ஆம் நூற்றாண்டு முடிவடைந்த தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? இதுக்கு சரியான விடை ஜப்பான். அடுத்தது, ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார்? இது சரியான விடை லெனின். அடுத்தது, மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? சரியான விடை பதுங்குகுழி போர் முறை. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பிரிட்டன். அடுத்தது, பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? சரியான விடை ரஷ்யா. இது முதல் பாடம். அடுத்து இரண்டாவது பாடம் பார்க்க போறோம். இரண்டாவது பாடத்துல 5 சரியான விடை இருக்குது. இத்தாலி யாருடன் லேட்டர் உடன்படிக்கை செய்து கொண்டது? இது சரியான விடை போப். அடுத்தது, யாருடைய ஆக்கிரமிப்போடு மெக்சிகோ நகரம் நிலை குலைந்து போயிற்று? யாருடைய ஆக்கிரமிப்போடு மெக்சிகோ நகரம் நிலை குலைந்து போயிற்று? இதுக்கு சரியான விடை ஹெர்மன் கோட்ஸ். அடுத்தது, பெரு நாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கிக் கொண்டனர்? இதுக்கு சரியான விடை ஸ்பானியர். அடுத்தது, லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? இதுக்கு சரியான விடை ரூஸ்வெல்ட். அடுத்தது, உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? இதுக்கு சரியான விடை லத்தீன் அமெரிக்கா. அடுத்து மூன்றாவது பாடம். மூன்றாவது பாடத்துல மொத்தம் 7 கேள்விகள். இதுல முதல் கேள்வி, ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது? ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது? சரியான விடை செப்டம்பர் 2, 1945. செப்டம்பர் 2, 1945. அடுத்தது, பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? சரியான விடை உட்ரோ வில்சன். அடுத்தது, ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் மிட்வே போர். அடுத்தது, அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? இதுக்கு சரியான விடை ஹிரோஷிமா. அடுத்தது, ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? இதுக்கு சரியான விடை யூதர்களை ஹிட்லர் மிகவும் கொடுமைப்படுத்தினார். அடுத்தது, ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார்? இது சரியான விடை சேம்பர்லின். அடுத்தது, எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது? எப்போது
ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது? சரியான விடை ஜூன் 26, 1945. அடுத்தது நான்காவது பாடம். நான்காவது பாடத்துல வந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 கேள்விகள். எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரைவை முன்வைத்தார்? எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரைவை முன்வைத்தார்? இதுக்கு சரியான விடை ட்ரூமன். அடுத்தது சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை செப்டம்பர் 1949. அடுத்தது அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் என்ன? அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் என்ன? இது சரியான விடை நேட்டோ. அடுத்தது நான்காவது கேள்வி. பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவிற்கு 1969 தலைவராக பதவியேற்றவர் யார்? பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவிற்கு 1969 தலைவராக பதவியேற்றவர் யார்? இது சரியான விடை யாசர் அரபாத். அடுத்தது வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1976. அடுத்தது எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது? எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது? சரியான விடை 1991. அடுத்தது ஐந்தாவது பாடப்பகுதி, அதில் உள்ள சரியான விடை. இதுல வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா 7 கேள்விகள் இடம்பெற்றுள்ளது. முதல் கேள்வி, எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது? இது சரியான விடை 1829. அடுத்தது தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர்? ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம். அடுத்தது யாருடைய பணியும் இயக்கமும் 1856 ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? யாருடைய பணியும் இயக்கமும் 1856 ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? இது சரியான விடை ஆப்ஷன் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அடுத்தது ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்? ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்? இது சரியான விடை பார்சி இயக்கம். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? இது சரியான விடை பாபா ராம் சிங். அடுத்தது விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? இது சரியான விடை எம்ஜி ராணடே. எம்ஜி ராணடே. அடுத்தது சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார்? சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார்? தயானந்த சரஸ்வதி. அடுத்தது ஆறாவது பாடம். ஆறாவது பாடத்தில் உள்ள ஆறாவது வரலாறு பாடத்தில் உள்ள சரியான விடை தேர்ந்தெடு. முதல் கேள்வி, கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் பூலித்தேவர். அடுத்தது சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? சரியான விடை பூலித்தேவர். அடுத்தது சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? இது சரியான விடை நாகலாபுரம். அடுத்தது திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? இது சரியான விடை மருது சகோதரர்கள். அடுத்தது வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? வேலூர் புரட்சி வெடித்த ஆண்டு? இது சரியான விடை 1806 ஜூலை 10. 1806 ஜூலை 10. அடுத்தது வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி யார்? வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை
அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி யார்? சரியான விடை சர் ஜான் கிடராப். அடுத்தது, வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? இதுக்கு சரியான விடை கல்கத்தா. வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டார்கள். அடுத்தது, அடுத்த பாடம் 7வது பாடம். இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 8 வினாக்கள். முதல் கேள்வி, 1818ஆம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி சரியத்துல்லா கீழ்கண்டவற்றில் எதனை தொடங்கினார்? 1818ஆம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி சரியத்துல்லா கீழ்கண்டவற்றில் எதனை தொடங்கினார்? இதுக்கு சரியான விடை பராசி இயக்கம். அடுத்தது, நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? சரியான விடை டுடு மியான். அடுத்தது, நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார்? இதுக்கு சரியான விடை சாந்தலர்கள். அடுத்தது, கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார்? கீழ்கண்டவற்றில் தீவிர தேசியவாதி பிபின் சந்திரபால். அடுத்தது, வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? சரியான விடை 1905 அக்டோபர் 16. இந்த மாதிரியான கேள்விகள், வருடங்கள், ஏதாவது இயக்கங்கள், ஏதாவது போர், ஏதாவது நிகழ்ச்சிகள், இந்த மாதிரியான நடைபெற்றது ஆண்டு, அதனுடைய நிகழ்ச்சியை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, 6வது கேள்வி, சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை முண்டா கிளர்ச்சி. அடுத்தது, 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? இதுக்கு சரியான விடை திலகர். அடுத்தது, நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார்? இது சரியான விடை தீனபந்து மித்ரா. அடுத்தது, 8வது பாடம். இதுல மொத்தம் 6 வினாக்கள். அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? இது சரியான விடை சைபுதீன் கிச்லு. அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது? இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது? இது சரியான விடை நாக்பூர். அடுத்தது, விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? இது சரியான விடை 1930 ஜனவரி 26. அதாவது முதல்ல விடுதலை நாளாக அறிவிக்கப்பட்ட நாள். அடுத்தது, 4வது கேள்வி, முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? 1865. அடுத்தது, 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? இது சரியான விடை கோவில் நுழைவு நாள். அடுத்தது, மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935. இந்த கேள்வி ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்தது, 9வது பாடம். 9வது பாடத்துல 6 கேள்விகள் இடம்பெற்றுள்ளன. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா. அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு எங்கே நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை 1000 விளக்கு. அடுத்தது, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? இதுக்கு சரியான விடை அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்தது, கீழ்காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார்? கீழ்கண்டவற்றுள் சுயராஜ்யவாதி
எஸ் சத்தியமூர்த்தி. அடுத்தது சென்னை கருகேயுள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? இது சரியான விடை டி. பிரகாசம். அடுத்தது இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது? இந்தி எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. அடுத்தது கடைசி பாடம். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 10 வினாக்கள் இடம்பெற்றுள்ளது. 1709 தரங்கம்பாடியில் டேஸ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார். இதுக்கு சரியான விடை சீகன் பால்கு. அடுத்தது 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? இதுக்கு சரியான விடை இரட்டைமலை சீனிவாசன். அடுத்தது இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஸில் உருவாக்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை 1918. அடுத்தது அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஸ் நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது. இதுக்கு சரியான விடை பணியாளர் தேர்வு வாரியம். அடுத்தது இந்த காணொளியின் கடைசி கேள்வி, சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதல் முறையாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதல் முறையாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இதுக்கு சரியான விடை எம்.சி. ராஜா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு 10வது பாடத்தில் இடம்பெற்றுள்ள வரலாறு பகுதியில், அதாவது மொத்தம் பாத்தீங்கன்னா வரலாறு பகுதியில் 10 பாடங்கள் இடம்பெற்றுள்ளது. அதில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடு பகுதியை இந்த காணொலி வாயிலா பார்த்தா கிட்டத்தட்ட 65 வினாக்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.